அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு போண்டா செய்யலாங்க. எப்படி செய்யலான்னா, நம்மளுடைய இட்லி மாவு வந்து கடைசியாக மீந்து போகுது இல்லைங்களா, அது வந்து 3/4 கப்பு, 1 கப்பு கடலை மாவு, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு சிட்டிகை வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க. ஆப்ப சோடா மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. போட்டு நல்லா கிளறிடுங்க. காயிற எண்ணெயிலேருந்து ஒரே ஒரு கரண்டி, சின்ன கரண்டி தான் இது, அதில் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வந்து எண்ணெய் இழுக்காது. இது மாதிரி ஊற்றுனீங்கன்னா ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா எந்த பக்குவத்துக்கு வரணுன்னா, நம்ம இனிப்பு போண்டாலாம் போடுவோம் இல்லைங்களா, நல்லா கெட்டியாக, அந்த பக்குவத்துக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி தான் இருக்கணும். சின்ன சின்னதாக எடுத்து இது மாதிரி விடுங்க. கொஞ்சம் பெருசாகிடும். நீங்கள் சின்ன சின்னதாகவே போடுங்க, அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு கொஞ்சம் கலர் மாறினோடனே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய போண்டா ரெடி. நீங்களும் வந்து மீந்து போன மாவு இருந்தால் நீங்களே இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.